ரொம்ப பெருசா, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்க்காதது. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குமான்னு சொல்லி யோசிச்சு மட்டும் தான் பார்த்துருக்கோம். பட் இப்போ நீங்க அதை நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா வந்து பாக்குறீங்க. ஒரு ஃபோல்டிங் லேப்டாப். லேப்டாப்னாலே ஃபோல்டிங் தானே ப்ரோ, ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது தானே லேப்டாப் அப்படின்னு கேட்பீங்க. பட் இது அதுக்கும் மேல. இதுவரைக்கும் ஏகப்பட்ட ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம சேனல்ல வந்து காமிச்சிருக்கேன். ஸ்லிம்மா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், ஈவன் என்ன சொல்றது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காம்பாக்டா இருக்கக்கூடிய ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் வரைக்கும் லேட்டஸ்டா வந்த எல்லா ஸ்மார்ட் போனையும் நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். பட் இது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய லேப்டாப். பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு, அன்பாக்சிங் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் எல்லாருமே அடிச்சு துவைச்சு புளிஞ்சு நமக்கு கடைசியாக வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்ல ஹிந்தில எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு போய் குடோன்ல வச்சதுக்கு அப்புறம் குடோன்ல இருந்து நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நோ அன்பாக்சிங், டைரக்டா லேப்டாப்பை பார்க்கலாம். ஸோ இந்த லேப்டாப் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இன்னும் தெரியலையா? இன்னும் தெரியல? நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த 2 புக்ல ஒன்னு உண்மையான புக், இன்னொன்னு புக் மாதிரி இருக்கக்கூடிய லேப்டாப். எஸ், இதுதான் அந்த லேப்டாப். முதல்ல ஃபினிஷிங் அப்படின்னு பேசணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப பெருசாக இருக்குது, பட் ஹோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தாலே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 1.5 கிலோவுக்கு மேலே தான் வரும். பட் அவங்க அப்ராக்சிமேட்லி 1.5 kgன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அதிகமாக தான் இருக்கும்னு தோணுது. எக்ஸாக்ட்லி எவ்வளோ வருதுன்றதையும் பாருங்கள். ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஒரு யூ ஷேப்பில் இருக்குமோ இதுலேயும் அந்த யூ ஷேப்பில் ஒரு கேப்போட வந்து இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு. மேபி கீபோர்டு வச்சா கொஞ்சம் ஃபில் ஆகலாம். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மட்டும் கிடையாது, என்னுடைய டீம்மேட்ஸும் சேர்ந்து ஒரே டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்னடா இது டீம்மேட்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது அவங்களையும் ஓப்பன் பண்ண சொல்லலாம். வாங்க ஓப்பன். டேய் இங்கடா குடு இந்த ஓப்பன். இந்த ப்ரோ இவ்வளோ டைட்டாக இருக்கு கொஞ்சம். ஸோ யாருக்குமே ஸ்ட்ரென்த் பத்தல, இப்போ ஸ்ட்ரென்த். ஓகே, காந்தார படம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எஃபெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லேப்டாப். என்ன ப்ரோ லேப்டாப்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி நிற்க வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அது ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் சரி இந்த சைட்லேயுமே சரி 2 டேப்லெட்டை சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. தனியாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. பட் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. பட் இப்படியும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, பெரிய டிஸ்பிளே, எவ்வளோ பெரிய டேப்லெட் பாருங்கள். 17.3 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே தான் இது. நீங்கள் வேணும்னா எந்த ஆங்கிளில் வேணும்னாலும் நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸில் பார்க்கும்போது ஒரு சைடில் நமக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, வென்ஸ் இருக்குது, வால்யூம் கீ இருக்குது. இன்னொரு சைடில் வென்ஸ், பவர் பட்டன், ஒரு லைட் இருக்குது அண்ட் ஹெட்ஃபோனுக்கான அந்த போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 தண்டர்போல்ட் போர்ட்டும் இதில் இருக்குது. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 லட்சம் தடவை வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 தடவை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் 20 வருஷம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு வந்து 8 தடவை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 10 வருஷம் வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றது போல் அவங்க கணக்கு சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆரம்பத்தில் ட்ரை பண்ணது போல். பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் வந்து இருக்குது. இதில் ஏகப்பட்ட மோட் இருக்குது. இந்த கீபோர்டை வச்சு நம்ம லேப்டாப் மோடாக யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி விர்ச்சுவல் கீபோர்டு மூலியமாகவும் நம்ம லேப்டாப் மோடில் யூஸ் பண்ணலாம். இந்த கீபோர்டை தனியாக வச்சு நம்ம எக்ஸ்டெண்டட் மோடாகவும் இதை யூஸ் பண்ண முடியும். படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க நீங்க ரீடிங் மோடாவும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய 2 மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு டெஸ்க்டாப் மோட், பெரிய டிஸ்பிளேவா இதை வச்சு அழகா கீபோர்டை சின்னதாக வச்சு வேற லெவலில் யூஸ் பண்ண முடியும். கூடவே ஒரு டேப்லெட் மோட். டேப்லெட்டா யார் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது, பட் டேப்லெட் மோட்லயுமே இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இன்னொரு சிறப்பம்சம். இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. இது மேக்னெட்டிக் கனெக்ஷனோட வருதுங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே இருக்கா, எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே நம்ம இப்படி தனியாக வச்சு யூஸ் பண்ணதை அப்படியே தூக்கி இப்படி மேலே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் டிஸ்பிளே வந்துடுது, கீழே கீபோர்டு ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீபோர்டை நீங்கள் எடுத்த உடனே அழகாக உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே வந்துடும். ஸோ கீபோர்ட் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. என்ன நீங்கள் வச்சுட்டு இதை கேரி பண்ணும்போது தான் விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கன்வீனியன்ட்டாக இருக்குது இந்த கீபோர்டு. இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் அழகாக மல்டி டாஸ்கிங்கை வேற லெவலில் வந்து பண்ண முடியும். நான் ஏற்கனவே அல்ட்ரா வைட் மானிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அழகாக அந்த அல்ட்ரா வைட் மானிட்டர் தூக்கிட்டு இதை வச்சுக்க முடியுமா அப்படின்னு
கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. டிஸ்பிளேவை பற்றி சொல்லணும்னா இது ஒரு OLED டிஸ்பிளேங்க. வேற லெவலில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. ஆனால் ரொம்பவே ரிஃப்ளெக்ஷனோட இருக்குது. ஸோ ஃபோல்டிங் டிஸ்பிளே இப்போதைக்கு நல்ல ரிஃப்ளெக்டிவான ஒரு ஸ்க்ரீனோட தான் வருது. இதுலேயுமே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அவாய்ட் பண்ண முடியல. நல்லாவே வந்து தெரியுது. அது நீங்கள் அதுவும் ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிறைய இடங்கள்லேருந்து வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து லைட் வர்றதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது. பட் அப்படி இருந்தாலுமே பிரைட்னஸ் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. கலர்ஸும் டாப் நாச்சா இருக்கு. இப்படி நிற்க வச்சுட்டு நம்ம ஈஸியாக இதில் வந்து படங்கள் பார்க்க முடியும். டால்பி விஷனுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸ்பீக்கருடைய அவுட்புட்டும் செம லவுட் அண்ட் செம கிளாரிட்டியோட இருக்கு. ஃபோல்டிங் அப்படின்னாலே நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த க்ரீஸ் எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம மடிச்சு மூடுறோம், எல்லாம் ஓகே தான். இந்த சைடில் நல்லா இருக்கு, இந்த சைடில் நல்லா இருக்கு, நடுவில் எப்படி இருக்குன்ற டவுட் வரும்ல. ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்க்கும்போது அந்த க்ரீஸ் இருக்கிறதே வந்து தெரியல. ஆனால் தூரமாக வச்சு ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீஸ் நல்லா விசிபிள் ஆகுது. யூஸ் பண்ணும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, தெரியுது. பட் ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபோல்டிங் ஃபோனை யூஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியாது. ஏன்னா அதில் எந்த அளவுக்கு வந்து மினிமலிஸ்டிக்காக அந்த வந்து க்ரீஸ் தெரியுமோ இதுலேயுமே அந்த அளவுக்கு சின்னதாக வந்துருக்கு. குட் ஜாப், நல்ல R&D பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா நம்ம ஒரு ஃபோனில் இருக்கிறத ஒரு பெரிய டிஸ்பிளேல கொண்டு வர்றது நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. பட் இவங்க அதை சாத்தியப்படுத்திருக்காங்க. ஓரளவுக்கு கரெக்டாகவும் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் பெருசாக இருக்கும் போது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ, சின்னது பண்ணோன்னே அந்த அளவுக்கு சின்னதாக இருக்குங்க. கம்பேரிட்டிவ்லி நான் 2-3 லேப்டாப்பை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சைஸ் கம்பேரிசன் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்பவே போர்ட்டபுளாக, ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ரைட்லி ஸோ, பிகாஸ் மெட்டல் பார்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ASUS எப்போவுமே நல்லா பண்ணுவாங்க. இதுலையுமே அதை நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல போர்ட்டபுளான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லேப்டாப் அப்படின்ற பட்சத்தில் இது அந்த இடத்த டிக் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமான விஷயம் கேமராவை பற்றி பேசவே கிடையாது. இதில் 5 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து இருக்குது. ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது, ஓகேவாக இருக்குது. லைட்டிங்கை பொறுத்து கொஞ்சம் மாறுது. பக்கத்தில் 5000 வந்து இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கிங்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னாங்க. 65 வாட்க்கான சார்ஜரை கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் ஓரளவுக்கு வந்து சைஸ் வந்து காம்பாக்டாக தான் வந்துருக்கு. ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லேப்டாப். நிறைய ப்ளஸ் இருக்கு, ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்கு. நீங்க மடிச்சுக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், விரிச்சிக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்றது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த லேப்டாப்ல நிறைய விதமான விஷயங்கள் மிஸ் தான் ஆகுது. ஏன்னா நாங்க இதுல வீடியோ எடிட்டிங் பண்ண ட்ரை பண்ணோம். வீடியோ எடிட்டிங்ல எங்களுக்கு ப்ரீமியர் போல ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆச்சு. பட் கன்வீனியன்ஸ் பரவாயில்ல, போக போக மேபி வந்து பழகலாம். வீடியோ எடிட்டிங்க்கு எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சோ, ஃபோட்டோஷாப்ல அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஃபோட்டோஷாப்ல ஐகானை கிளிக் பண்ண முடியுது. பட் அதை எடுத்துட்டு போய் அந்த டூல்ஸ் எல்லாம் எங்களால் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அதில் இன்னும் வந்து சப்போர்ட் வரல. மேபி இவங்க இன்னும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த சப்போர்ட் வரும். பட் இந்த ஃபோல்டிங் லேப்டாப்ல கீபோர்டு வச்ச உடனே மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி டக்குன்னு இருக்கோ அந்த அளவுக்கு ஓஎஸ்ல ஆப்டிமைசேஷன் இல்லை. எஸ், ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறோம், நார்மல் யூசேஜில் பெரிய வித்தியாசம் வந்து தெரியல. பட் கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேக் வந்து நல்லாவே விசிபிள் ஆகுது. கேமிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியும், பட் நல்லாவே வந்து அந்த லேக் வந்து விசிபிள் ஆகுது. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதில் i7 ப்ராசஸர் 12th ஜெனரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் இருக்கு, நல்ல டிஸ்பிளே இருக்கு, காம்போனன்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆப்டிமைசேஷன், ஏன்னா இது இப்போதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஃபோல்டபிள் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ ஓஎஸ் ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னுமே இது ரொம்ப தூரத்துக்கு வந்து போக வேண்டியது இருக்கு. ஸோ இந்த லேப்டாப்புடைய பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,30,000 ரூபாய். 3,30,000 ரூபாய்க்கு இதில் இன்னோவேட்டிவ் பார்ட்டில் பார்த்தாலுமே சரி, இல்லை ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பார்ட்டில் பார்த்தாலுமே சரி, நிறைய விஷயங்களை அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது நமக்கு கண்கூட வந்து தெரியுது. நல்லாவும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஆப்டிமைசேஷனில் தான் அவங்க பெருசாக வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக இந்த லேப்டாப்பை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்கன்றதுனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 லட்ச ரூபாய் கொடுத்து இதை நாங்கள் போய் டெல்லியில் போயிட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஒரு வாரமாக டெஸ்ட் பண்ணி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லலாம் என்னால் போய் பேச முடியாது. இதை ASUS தான் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அனுப்பிச்சதுனால மட்டுமே இது சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லவும் விரும்பல. எப்போவுமே சொல்கிறதும் இல்லை, இப்பயும் சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஒரு சில பேர் யூஸ் பண்ணி நான் தான் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏமாறாமல் இருங்க. எப்பவுமே உங்களை ஏமாறாமல் வைக்கிறதுக்கு தான் நம்மளுடைய அன்பாக்சிங், ரிவ்யூ, ஸ்கேம் வீடியோலேருந்து எக்ஸ்போஸ் வீடியோ எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு சில டைமில் அமைதியாக இருக்கிறதும் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சந்திக்கிறேன்.